இஸ்ரேல் ஈரான் போரால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேக்கமடைந்துள்ள 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழ கூழுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தொழிற்சாலை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டுதோறும் 8 லட்சம் டன் மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றில் 4 லட்சம் மெட்ரிக் அளவிற்கு மாவட்டத்தில் உள்ள 23 மாம்பழ பழச்சாறு தயாரிக்கும் ஆலைகள் மூலம் மாம்பழம் கூழாக தயாரித்து அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, சீனா மற்றும் வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு 50% ஏற்றுமதியும், இந்திய அளவில் 50% ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 3,500 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஈரான் போர் காரணமாக ஏற்றுமதி தொழிலானது முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கமடைந்துள்ளதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். 1 டன் மாம்பழக்கூழுக்கு மத்திய அரசு 2,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் வாரினால் மேலும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் பழக்கூழ்கள் இந்த பழக்கூழ் தொழிற்சாலையிலேயே தேக்கமடைந்துள்ளது. இதனால் சுமார் 2,000 கோடி அளவிற்கு பழக்கூழ்கள் தேக்கமடைந்துள்ளன. மேலும் ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்ட கண்டெய்னர்கள் பர்த் ஆகாமல் அந்தந்த போர்ட்டிலே அங்கங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இதனால் இந்த தொழிற்சாலைகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்சமயம் வார் ரிஸ்க் சார்ஜஸ் $2,000 அளவிற்கு $2,000 அளவிற்கு வார் ரிஸ்க் சார்ஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சார்ஜுகளை போட்டு இந்த பழக்கூழ்கள் பெரும் நட்டத்தில் இயங்குகின்றன. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த வார் ரிஸ்க் சார்ஜை மானியம் அளிக்க வேண்டும் மற்றும் இந்த தொழிற்சாலைகளுக்குரிய மின்சார கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். வங்கி வட்டிக்கான தொகையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் பழக்கூழ் உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களுக்கு சுமார் 2,000 அளவிற்கு மானியம் வழங்க வேண்டும். ஒரு டன்னிற்கு 2,000 மானியம் வழங்க வேண்டும். ஆகவே இங்குள்ள விவசாயிகளையும் இந்த பழக்கூழ் தொழிற்சாலைகளையும் காப்பாற்ற மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும்.